Praise the Lord. Welcome to session 3 of Bible and Finances. வேதாகமமும் பொருளாதாரமும் என்ற தலைப்பிலே நாம் 3வது செஷனுக்குள்ளே வந்திருக்கிறோம். பொருளாதாரத்தை குறித்ததான தவறான சிந்தனைகள் வேதத்திலே நமக்கு சொல்லியிருக்கிற காரியங்களை அறியாமல் இந்த பொருளாதார காரியத்திலே தத்தளிப்பும் தடுமாற்றங்களும் இருக்கிற அநேகருக்கு ஒரு ஃப்ரீடம், ஒரு விடுதலை, ஒரு ஜெயம், ஒரு பிரேக் த்ரூ, ஒரு ஊடுருவல் உண்டாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட இந்த டீச்சிங் ஆனது நடத்தப்படுகிறது. இன்னும் ஒரு விசை கண்களை மூடி ஜெபம் ரோமா. ஃபாதர், தேங்க்யூ Lord, for this wonderful session yet again, where you are going to minister to us. நீர் எங்களுக்கு உம்முடைய வசனத்தின் மூலம், உம்முடைய ஆவியானவர் மூலம், ஆண்டவரே, உம்முடைய அடியானாகிய எனக்கு நீர் கொடுத்திருக்கிற அனுபவங்களையும் நான் பகிர்ந்து கொள்ளும்போது, ஆண்டவரே, அதையும் பயன்படுத்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. Lord, we ask for your blessings. Graciously, Lord, you taught me. கிருபையாக அடியேனுக்கு நீர் சொல்லிக் கொடுத்தீர், அனுபவங்களை தந்தீர், உம்மை வெளிப்படுத்தினீர், உம்முடைய வசன கோட்பாடுகளை எனக்கு தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது மக்களுக்கு புரிந்து கொள்ளுதல் உண்டாவதாக. Lord, I pray for understanding. Lord, for revelatory understanding. வெளிப்பாடுகளாக அவைகளை பற்றிக்கொள்ள கர்த்தர் அருள் புரிவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. போன செஷன்ல பஞ்ச காலத்திலே எலியா எப்படி போஷிக்கப்பட்டான், பஞ்ச காலத்திலே சாரிபாத் விதவை எப்படி போஷிக்கப்பட்டாள், பஞ்ச காலத்திலே எப்படி யோசேப்பு அல்லது யோசேப்பை நான் இன்னும் கவர் பண்ணல போன செஷன்ல, ஈசாக்கு எப்படி ஒரு வியாபாரியாக இருக்கிறவன், ஒரு பிசினஸ் மேனாக இருக்கிறவன் பஞ்ச காலத்தில் எப்படி அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு ஆசீர்வதிக்கப்படுகிறதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அதோடு கூட என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கற்றுக் கொடுத்த சில தேவன் கொடுத்த வழி நடத்துதல், அந்த பர்சனல் கன்விக்ஷன், அதில் நான் அதிகமாக வலியுறுத்தினது போன செஷன்ல, டோனராக இருக்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள், அவர்கள் பங்கை அவர்கள் செய்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டியது இருந்தாலும், அவர்களை தேவன் வாய்க்காலாக பயன்படுத்துகிறதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அதுவும் ஒரு பக்கம் அவசியமாக இருந்தாலும், கொடுக்கிறவர்கள் அவர்களுடைய வரையறையை கடந்து உங்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்திலே அவர்கள் வழிநடத்துகிறவர்களாகவும், அவர்கள் கண்ட்ரோல் பண்ணுகிறவர்களாகவும், அல்லது அவர்கள் விரும்புகிற காரியத்தை மையப்படுத்தி அதிகமாக நம்மை செய்ய வைக்கிறவர்களாகவும் வரும்போது, அதற்கு கரேஜியஸா நோ என்று சொல்ல வேண்டும் என்ற காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதோடு கூட என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பர்சனல் எக்யூப்பிங்க்கு, ஒரு ஊழியர் என்றால் நன்றாக கவனியுங்கள் ஊழியர்கள், we are primarily called to equip others, to equip believers, and we need faith and grace and God's blessings.
for us to be able to do that. தேவனுடைய ஊழியர்களாகிய நாங்கள் விசுவாசிகளை எக்யூப் பண்ணுகிறதற்கு விசுவாசமும் கிருபைகளும் தேவனுடைய தயவும் அனுக்கிரகமும் தேவை. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மற்றவர்களுக்கு எக்யூப் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்ட நாங்கள் எங்களை எக்யூப் பண்ணுகிறதற்கே நாங்கள் விசுவாசம் இல்லாமல் போனால் எப்படி இருக்கும்? அதனால்தான் என்னுடைய பைபிள் காலேஜ் படிப்பிற்கு என்னை நான் எக்யூப் பண்ணிக் கொள்வதற்கு நான் தேவனுடைய சப்ளைய சார்ந்திருந்து தேவன் கொடுக்கிறதை அனுபவித்தேன். அதை சாட்சியாக சொன்னேன். His will, His bill, His vision, His provision. தேவையில்லாமல் கடனும் வாங்கக்கூடாது. There are two things. Let me mention that. Good debt and bad debt. If God permits, I will explain that in a later session in a more detailed manner. இந்தியாவிலேயே அதிக பணக்காரனாக இருக்கிற டாப் பர்சன் அண்ட் ஈவன் டேக் த டாப் 5% எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹியூஜ் லோன்ஸ் அவங்களுக்கும் இருக்கும். அது எதற்காக அவர்கள் லோன் எடுக்கிறார்கள் என்றால் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அவர்கள் அந்த லோனை எடுக்கிறார்கள். இப்ப ஒரு வீடு வாங்குவதற்கு கவர்மெண்ட்ல வேலை செய்கிறவர்கள் அல்லது நல்ல சம்பளத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு பேங்க் லோனு வீடு வாங்குவதற்கு கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அதை வாங்குவதனாலே உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த வீடை நீங்கள் அக்வயர் பண்ணிவிட்டால் அந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு வீட்டு வாடகை என்ற ஒரு செலவு இல்லாமல் போய்விடும். அந்த வீட்டு வாடகையை நீங்கள் கொடுக்கிற வாடகையை பேங்க்குக்கு ரீபேமெண்டாக பண்ண ஒரு காலகட்டத்திலே உங்களுக்கு அந்த வீடு சொந்தமாகிவிடும். நீங்கள் வாடகையாக கொடுத்ததான பணம் விரயமாக போகிறதே அது போல இல்லாமல் உங்களுடைய பணம் உங்களுடைய வீடை வாங்குவதற்கு ஒரு பக்கம் அது உதவியாக இருக்கிறது. மற்றொரு பக்கம் நீங்கள் வாங்கின அந்த வீடுடைய வேல்யூ அப்ரிசியேஷன், அதனுடைய விலை உயர்வு, கடைசியில் ஒரு 8 வருஷம் 7 வருஷம் கட்டினதற்கு பிறகு அந்த லோனை அடைத்த பிறகு உங்களுக்கு வீடு சொந்தமாகிறது. அதற்கு பிறகு நீங்கள் அந்த லேண்டு அல்லது வீடை நீங்கள் விற்கிறதற்கு யோசித்தால் அதனுடைய வேல்யூ 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு செலவிற்காக உங்களுக்கு இருக்கிறதான பிரிவிலேஜ், உங்களுக்கு இருக்கிறதான கிரெடிபிலிட்டியை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் கொடுக்கிறார்கள் என்றால் அது ரீபேமெண்ட் பண்ணுவதற்கான வழிகள் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அல்லது ஒரு அசட்டை சேர்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தால் that is good debt. அது நல்ல கடன். உங்களுக்கு அது எந்த விதத்திலும் லாங் டேர்ம்ல உங்களை அமிழ்த்துகிற ஒரு காரியம் அல்ல. ஆனால் ஒரு திருமண செலவுக்கு அல்லது ஏதாவது ஒரு ஆடம்பரத்திற்கு, வீண் பெருமைக்கு, டம்பத்திற்கு சிலர் செலவு செய்வார்கள். கடன் வாங்கி சாப்பாடு பயங்கரமா போட்டு பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணி தேவையில்லாத செலவுகளை வைத்து பெருமைக்காக கல்யாணத்தை செய்கிற எத்தனையோ குடும்பங்கள் கல்யாணத்திற்கு பிறகு பயங்கர கஷ்டத்திலே இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது கடன் வாங்கி செலவு பண்ணுவது பேட் டெப்ட். கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவது அது உங்களுக்கு அஃப்கோர்ஸ் லாட்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் அந்த உங்களுடைய ரிசோர்சஸை யூஸ் பண்ண மற்றவர்களுடைய ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய நெட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி என்பது அது இன்னொரு
level of operating in finances. So நான் சொல்லுகிறது நன்றாக கவனியுங்கள். வீண் செலவு ஆகிய காரியங்கள், பெருமைக்காக செலவு பண்ணுகிற காரியங்கள், ரிட்டர்ன்ஸ் வராத காரியங்களிலே காசு பணத்தை போடுகிறது, அதுவும் கடன் வாங்கி போடுகிறது. ரியலி இட்ஸ் அ பேட் டிசிஷன். ஸோ ஃபைனான்சஸை குறித்து நிறைய பிரின்சிபிள்ஸ் நம்ம நிறைய படிக்கிறோம். ஹிஸ் விஷன், ஹிஸ் ப்ரொவிஷன், காட் வில் ப்ரொவைட். ஆமென். டோனர்ஸ் என்பவர்கள் சோர்ஸ் கிடையாது, காட் இஸ் தி சோர்ஸ். ஆண்டவர் நாம் எதிர்பாராத சோர்சஸை சம்டைம்ஸ் கொடுத்து நடத்துவார். காகம் வந்து ஆகாரம் கொடுக்கிறது யூசுவலா டசன்ட் ஹேப்பன். ஒரு விதவை சாப்பிட்டு சாகலாம் என்கிற பரிதாப நிலையிலே இருக்கிற ஒரு விதவை தீர்க்கதரிசிக்கு பஞ்சகாலத்தில் எல்லாம் ஆகாரம் கொடுக்கிறவளாக தேவன் ஆசீர்வதித்து பயன்படுத்தின காரியம் ஆச்சரியமான காரியம். தேவன் நடத்துவார். God will lead. ஆமென். மகா வறட்சியான காலங்களில் தேவன் நம்மை நடத்துவார். சோ பிசினஸ்மேன் ஈசாக்கு, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை மற்றவர்கள் பெருமை அல்லது பொறாமைப்படுகிற அளவிற்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொன்னேன். பைபிள் காலேஜ் ஃபீஸ் ஆண்டவர் ப்ரொவைட் பண்ண ஸ்டோரி. அந்த 2 வருஷம் என்னுடைய தாயாருக்கு, என்னுடைய சகோதரனுக்கு அந்த தேவைகளை சந்திக்கிறதற்கும் தேவன் உண்மை உள்ளவராக இருந்தால். ஸோ லீடர்ஸ், யூ மஸ்ட் ஹேவ் ஃபேத் டு எக்விப் யோர் செல்ஃப். அதனால தான் சில பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்சஸ், சில ஊழியர்கள் மாநாடு என்று நடத்தும் பொழுது அதிலே பிரயாண செலவு கேட்பார்கள் சில ஊழியர்கள். அங்கே கொடுக்கப்படுகிற கிஃப்ட்ஸை அவர்கள் ஆசைப்பட்டு வருவார்கள். சி, நம்ம காசு கொடுத்து செமினாருக்கு போக பழகணும். ஊழியர்கள் கவனியுங்கள். யூ மஸ்ட் ஹேவ் ஃபெய்த் டு எக்விப் யோர் செல்ஃப். யூ ஆர் கால்ட் ஆக்சுவலி டு எக்விப் அதர்ஸ். மற்றவர்களை எக்விப் பண்ண வேண்டிய நீங்கள் உங்களை எக்விப் பண்ணுவதற்கே ஃபேத் இல்லைனா இட்ஸ் ரியலி பேட். ஆமென். ஆண்டவர் யாரையும் பயன்படுத்துவார். இந்த பைபிள் காலேஜில் 8 டேர்ம்ல 4 டேர்ம் ஃபீஸ் எங்கிருந்து வந்தது என்றே தெரியவில்லை. ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணினார். அதோடு கூட 2 வருஷம் படித்து முடித்த பிறகு மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம் இன்னும் 1 வருஷம் கூடுதலாக படித்தேன். அதற்கு தேவன் சப்ளை பண்ணதான விதமும் ஆச்சரியமான ஒரு காரியம். சரி, இப்ப எலியா, சாரிபாத் விதவை, ஈசாக்கு ஆகிய மூவரை குறித்து நாம் போன செஷன்ல படித்தோம். இப்பொழுது இந்த செஷன்ல யோசேப்பை குறித்து பார்க்கலாம். திஸ் இஸ் அ கிளாசிக் ஸ்டோரி. பஞ்ச காலத்திலே பயங்கரமான ஒரு உயர்வை அனுபவித்த ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி. அதாவது குடும்பத்தில் அவனை மதிக்கல, குடும்பத்தினர் ஆதரவாக இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, ஆனால் அழுத்தினார்கள், அமுத்தினார்கள், குழியிலே தள்ளினார்கள், அவனை கொலை செய்ய முயற்சித்தார்கள், இறுதியில அடிமையாக விற்றுவிட்டார்கள். இந்த அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு இன்னொரு தேசத்திலே அவன் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறான். அங்கேதான் அவன் விற்கப்படுகிறான். அந்நிய தேசத்துல அடிமையாக போய் சேர்கிறான். அடிமையாக போகிறது என்றால் being a slave means this is the reality. Number 1, no salary. அடிமை என்றால் சம்பளம் கிடையாது. 2வது ரியாலிட்டி, அடிமை என்றால் 8 மணி நேரம் வேலை கிடையாது. எனி டைம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மோட்ல இருக்கணும். 3வது ரியாலிட்டி ஆஃப் பீயிங் எ ஸ்லேவ். நீங்கள் வேலை பிடிக்காவிட்டால் ராஜினாமா செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில அவன் இருக்கிறான்.
தேவனிடத்திலிருந்து தரிசனம் பெற்ற ஒருவன், ஆண்டவர் அவனை சகோதரர்கள் நடுவிலே உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார். அப்படி வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிற தேவன் தன்னை உயர்த்துவார் என்ற ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட நிலையில இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. நல்ல ஒரு லெசன் ஃப்ரம் த பைபிள். ஆண்டவர் வாக்கு பண்ணின காரியங்கள் வாக்கு நிறைவேறுவதற்கு முன்பதாக அநேக வேளைகளிலே தேவன் நமக்குள்ளே கிரியை செய்வார். Before the purpose of God is fulfilled through us, oftentimes, if not most of the time, or even if not all the time, God works in you. அவர் உங்கள் மூலமாய் கிரியை செய்கிறதற்கு முன்னதாக உங்களுக்குள்ளே கிரியை செய்வார். அது எப்பொழுது நடக்கும் என்றால், அது வாக்கு பண்ணப்பட்ட நேரத்திலிருந்து அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற கால இடைவெளியிலே there is going to be a breach period between the promise and the fulfillment. வாக்கு தத்தம் பெற்றுக்கொண்ட நேரத்திலிருந்து வாக்கு தத்தம் நிறைவேறுகிற காலம் வரைக்கும் இடையில ஒரு வனாந்திர நேரம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் என்ற ஒரு ப்ராமிஸ்ட் லேண்டை, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் தேவன் கொடுப்பேன் என்று சொன்னதை பெற்றுக்கொள்ள புறப்பட்டார்கள். இடையிலே ஒரு வனாந்திரம். From the place of receiving the promise to the place of the fulfillment of the promise, in between there is a wilderness, there is a breach period. அங்கே தேவன் உள்ளத்திலே இருக்கிற காரியங்களை எக்ஸ்போஸ் பண்ணுகிறதான நேரங்களாக இருக்கும். பாருங்கள், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்திலே உள்ளதை நீ அறியும்படிக்கு, லிசன் கேர்ஃபுல்லி, உன் இருதயத்திலே உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. Wilderness is a time when God tests you and exposes you, allows you to see what is in your heart. உங்கள் இருதயத்தில் இருக்கிற காரியத்தை நீங்களே அறிந்து கொள்ள பார்க்க ஆண்டவர் அனுமதிக்கிற ஒரு நேரம். இந்த யோசேப்பு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார், தரிசனத்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் 37. ஆனால் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்து பார்த்தால் 37ஆம் அதிகாரத்திலே அவன் ரெவலேஷனை பெற்றுக்கொள்ளுகிறான். தனக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அதற்கு பிறகு 39:1 அவன் இஸ்மவேலரிடத்திலே விற்கப்பட்டான். முதலாவது. இப்பொழுது இஸ்மவேலரிடத்திலே விற்கப்பட்ட யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டு போத்திபார் என்னும் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் வீட்டில் அவன் அடிமையாக விற்கப்படுகிறான். 2ஆம் வசனம், ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். வெரி டிஸ்அட்வான்டேஜ்டு சிச்சுவேஷன் தான் வெளியில பார்க்கும் பொழுது. ஆனால் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். Whatever project that he puts his hands to, God seemed to prosper, and the boss begins to see that. வேலையிலே அமர்த்தின அடிமையாக யோசேப்பை வாங்கின போத்திபார் கர்த்தர் கூட இருக்கிறதை அவன் பார்க்கிறான். கவனியுங்கள், 3ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அடிமையாக இருந்தாலும் அந்த வீட்டிலே சூழ்நிலையில தேவன் கூட இருக்கிறதை, காரிய சித்தி உள்ளவனாக இருக்கிறதை பாஸ் பார்க்கிறார். அதனால் என்ன நடக்கிறது? 4ஆம் வசனம், யோசேப்பின் இடத்திலே தயவு வைத்து
அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி. He was made the leader, or he was put in charge of the house of Potiphar. போத்திபாருடைய வீட்டிலே அவன் வீட்டுக்கு விசாரணைக்காரன். ஆங்கில பைபிள்ல, NIV பைபிள்ல he was put in charge என்ற வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். சரி, ஏதோ நல்லது நடக்குது, ப்ரமோஷன் கிடைக்குது, சீக்கிரத்துல உயர்ந்துடலாம் என்று நினைத்த வேளையில போத்திபாருடைய மனைவி அங்கே வந்து அவனுக்கு ஒரு சோதனையை கொண்டு வருகிறாள். ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரியும். I don't have to go into the details. Joseph kept himself pure from defilement. அசூசிப்படுவதற்கு இடம் கொடுக்காமல் அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். He kept himself pure and kept himself from defilement. அவனுடைய மேலே போட்டிருக்கிற பலவர்ண அங்கி அப்பா கொடுத்த காரியம் அது பறிபோனாலும், listen people of God, you can lose your coat but not your character. You can lose your coat but not your character. அந்த கோட் என்பது, மேலே போடப்பட்டிருக்கிறதான சால்வை என்பது அவனுக்கு கிடைத்த ஒரு தயவு, அவனுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம், அவனுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அழைப்பு என்று கூட சொல்லலாம். அதை கூட அவன் விட்டு ஓடுவதற்கு தயார். ஆனால் அவனுடைய கேரக்டரை இழப்பதற்கு அவன் தயார் இல்லை. Anyway, to cut the long story short, அந்த விவரமான கதையை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், இந்த சம்பவத்திற்கு பிறகு மிஸ்ஸஸ் போத்திபாருடைய மனைவி யோசேப்பை குற்றப்படுத்தி பொய்யாய் சொல்லி, இவள் இனிஷியேட் பண்ண காரியத்திற்கு அவன் இடமளிக்காததை அவள் ட்விஸ்ட் பண்ணி, இவன்தான் இந்த காரியத்தை செய்ய முயற்சித்தான் என்று சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல, பாஸ் believed in the false report of his wife and Joseph ends up in prison. Sometimes ட்ரூத்துக்காக நிற்கும் பொழுது you might have to suffer. People of God, listen. உண்மைக்காக நிற்கும் பொழுது நீங்கள் சிங்கக்கெபிக்குள்ளே தூக்கி எறியப்படுவீர்கள். உண்மைக்காக நிற்கும் பொழுது நீங்கள் சிறைக்குள்ளே தள்ளப்படுவீர்கள். அதெல்லாம் ஆண்டவர் சில வேளைகளில் நமக்கு அனுமதிக்கிற ப்ராசஸ். His name will be glorified, testimony will be greater, and you will also rise to a greater level after the test. இப்ப யோசேப்பு ஜெயிலில் இருக்கிறார். ஜெயிலில் இருக்கும் பொழுது 21ஆம் வசனம், ஆதியாகமம் 39:21, கர்த்தர் யோசேப்போட இருந்து, I like this phrase. Doesn't matter where you are brother, doesn't matter where you are sister. சகோதரனே சகோதரியே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. வாழ்க்கையின் சூழ்நிலை உங்களை எந்த இடத்திற்கு இழுத்து போனாலும் பரவாயில்லை. ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறாரா? That is important. You are not in control of where you'll be dragged and pushed into in life's journey. வாழ்க்கையின் பிரயாணத்தில் நீங்கள் எந்தெந்த இடங்களுக்கு இழுத்து போகப்படுவீர்கள், பலியாடாக்கப்படுவீர்கள் என்ற காரியம் ஒருவேளை உங்கள் கைகளிலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதான காரியத்தை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள, உங்கள் லைஃபை ஆண்டவருக்கு பிரியமாக வைத்துக் கொள்ள முடியும். It is possible for you
to keep your life intact before God and ensure that God is with you. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஜெயில்ல கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹியூமன் ஃபேவர் கேன் பி காட்ஸ் பிளெஸிங். இங்க பாருங்க, கர்த்தர் தான் அந்த தயவு கிடைக்கும்படி செய்தார் அந்த சிறைச்சாலை தலைவனிடம். ஐ ரீட் தட் அகெயின். அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ரைட். அடுத்து பாருங்க 22ஆம் வசனம், ஆதியாகமம் 39:22. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். லவ் திஸ் ஸ்டோரி so much. கவனிங்க, ஆதியாகமம் 39:4 வீட்டுக்கு எஜமானாக அவன் ஏற்படுத்தப்படுகிறான். இங்கே சிறைச்சாலையிலே அவன் தலைவனாக நிறுத்தப்படுகிறான். கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை அங்கே உள்ளதான சிறைச்சாலை காவலாளி பார்த்தான். He was put in charge. NIV இங்கிலீஷ் பைபிள்ல அந்த டிரான்ஸ்லேஷன்ல ஆதியாகமம் 39:4 எப்படி இன்சார்ஜ் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் போட்டிஃபார் என்று போடப்பட்டிருக்கிறதோ, அதே போல ஆதியாகமம் 39:22 நீங்கள் NIV பைபிள்ல வாசிக்கும் பொழுது he was put in charge of the prison leadership. Story does not end there. கதை அங்கே முடியவில்லை. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம் ஸ்டோரியை. let us fast forward the story. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். Genesis 41 and verse 41. 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். யோசேப்பு சிறையிலே இருக்கிறான். சிறையிலே இருக்கிற இன்னொரு கைதிக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியங்களை சொல்லுகிறான். பிறகு அவனிடத்திலே ஒரு காரியத்தை கேட்கிறான். நீ விடுதலையாகி போகும் பொழுது என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறான். அவன் மறந்து போகிறான். இன்னும் சில ஆண்டுகள் ஜெயில்ல இருக்கிறார். பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த தேசத்தில் நடக்க போகிற காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். அது அந்த ராஜாவுக்கு புரியவில்லை, பார்வோனுக்கு புரியவில்லை. அதை விளக்கம் கேட்டு பலரிடத்திலே போனாலும் யாருக்கும் சரியாக விளக்கம் சொல்ல தெரியவில்லை. அப்பொழுதுதான் இந்த சொப்பனக்காரனை குறித்து அந்த பட்லர் முன்னாடி இருந்தானே, அந்த சிறை கைதி யோசேப்பு, அவனை குறித்து வெளிப்படுத்தினாரே, அவன் மறந்து போனவன், அவன் இப்பொழுது நினைவில் கொள்ளுகிறான். அங்கே பார்வோனிடத்திலே சொல்லுகிறான். அப்பொழுது சிறையிலிருந்து சிங்காசனம் கொண்டு வரப்படுகிறார் யோசேப்பு. அந்த சொப்பனத்தையும் சொல்லி அந்த விளக்கத்தையும் கொடுத்து டீட்டெயில்டா என்ன செய்யணும், 7 வருஷம் செழிப்பின் காலம், பிறகு 7 வருஷம் பஞ்ச காலம், இதையெல்லாம் டீட்டெயிலா சொல்லி எப்படி மேனேஜ் பண்ணணும் என்ற காரியத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பித்த பொழுது அந்த பார்வோனுக்கு அது மிகவும் ஆச்சரியமாய் இருந்தது. அவனுக்கு தேவன் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டான். கவனிங்க 39ஆம் வசனம், ஆதியாகமம் 41:39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால், ரெவலேஷனை நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற நபராக இருக்கிறபடியால், யோசிச்சு பாருங்க, ஒரு நான் கிறிஸ்டியன் பாஸ் உங்களை குறித்து சாட்சி சொன்னால் எப்படி இருக்கும்? உன் தேவன் உனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. There is no one as wise, as sharp as you are, Joseph. Therefore, நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். 40ஆம் வசனம். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். Everyone in this nation will take your orders. சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். அந்த
பிரசிடென்ட் போஸ்ட் மாதிரி நான் இருந்துக்கிறேன், ஆனா பிரைம் மினிஸ்டரா நீ இரு என்று சொல்லுகிறதை போல இருக்கிறது. 41ஆம் வசனம், பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். இங்கிலீஷ் பைபிள்ல, NIV பைபிள்ல 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், he was put in charge of the entire nation of Egypt. ஆதியாகமம் 39:4, in charge of Potiphar's house. ஆதியாகமம் 39:22, in charge of the prison. Talk about promotion. Joseph had it. Not in the way we want oftentimes, but God does his work faithfully and diligently, even when we don't fully comprehend and understand. அங்க பாருங்க, ஆதியாகமம் 39:4ல வீட்டில எஜமான், 39:22ல சிறைக்கு எஜமான். ப்ரொமோஷன் போல தெரிகிறது எனக்கு. இப்ப 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல முழு தேசத்திற்கும் யோசித்து பாருங்கள், இவன் ஒரு ஃபாரினர், அதாவது இந்த தேசத்தின் பிரஜை கிடையாது, இன்னொரு தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு வந்து விற்கப்பட்டவன், ஒரு இன்னொரு தேசத்துல ஒரு அடிமாடு போல எடுபடி வேலைக்காக விற்கப்பட்டவன், வெளி தேசத்திற்கு ஒரு மீனியல் ஜாப் செய்வதற்காக, அங்கே மணி வேல்யூ அதிகமாக இருக்கிறபடினாலே அந்த வேலைக்காக தேசத்தை விட்டு தேசம் போகிற வேலையாட்கள். அங்க கூட அவங்களுக்கு சம்பளம் இருக்கு, ஆனா இவனுக்கு சம்பளம் கூட இல்லை. மிகவும் மோசமான நிலையில இருந்த ஒருவனை ஃபியூ இயர்ஸ்க்குள்ள பிரைம் மினிஸ்டராக உயர்த்தப்படுகிறான். பட் ரியலா நான் இந்த ஸ்டோரியை பில்டப் பண்ணி கொண்டு வருகிறேன், உங்களுக்கு விளக்கி கொண்டு வருகிறேன். பட் ரியலி நவ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் லெசன். பஞ்சகாலம் வரப்போகிறது, ஒரு 7 வருஷம். There is coming a famine for 7 years in the nation. That is what the dream revealed. இப்பொழுது கவனியுங்கள், அந்த ஆக்சுவல் 7 வருஷம் செழிப்பின் ஆண்டுகள் இருந்த பொழுது என்னென்ன ப்ரிப்பரேஷனை செய்ய வேண்டுமோ கரெக்டா யோசேப்பு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டார். இப்ப பஞ்சகாலம் துவங்கி விட்டது. and it was not a national famine, it was a global famine. இது ஒரு தேசத்திலே இருந்ததான பஞ்சம் அல்ல, இது சர்வ தேசங்களிலும் உலகளாவிய பஞ்சம். கவனியுங்கள், 41ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம், தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் entire nation of Egypt went through famine. யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து, யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து, because he had already stored for the famine years. களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு இலவசமாக வாரி வழங்கினான். அப்படியா இருக்கு உங்க பைபிள்ல? நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம், தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்கள் எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு இலவசமாய் வாரி வழங்கினான். அப்படியா இருக்கு உங்க பைபிள்ல? நோ நோ, எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்திலே வர வர கொடிதாயிற்று. முழு தேசத்துல இருக்கிற எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும், எல்லா மளிகை கடையிலையும் groceries இல்ல, பஞ்சம். ஆனால் ஜோசப் சூப்பர் மார்க்கெட்ல மட்டும்தான் மளிகை ஜாமான் கிடைக்குது. என்டையர் நேஷன்ல only Joseph supermarket has the provision for the nation. இது மோனோபோலி ட்ரேட் என்று சொல்லுவார்கள். யார்ட்டையும் இல்லைன்னா பொருள் உங்ககிட்ட மட்டும் தான் இருக்குதுன்னா அது நீங்கள் நியமிக்கிற விலை தான். நோ காம்படிஷன், மோனோபோலி ட்ரேட்.
சோ இப்ப முழு தேசத்துல இருக்கிறவர்கள் எல்லாரும் வந்து வாங்குகிறார்கள். ஒரே ஒரு கடை தான், அன்றாட பொருள், எல்லாரும் வந்து வாங்குறாங்க. தேசத்துல பஞ்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேசிய பொருளாதாரம் யோசேப்பின் கரத்திலே. நேஷனல் எக்கானமி. இமேஜின், இமேஜின். Few chapters before, Genesis 39 verse 1, he was sold as a slave in a foreign land. ஆதியாகமம் 39:1 அவன் அடிமையாக விற்கப்பட்டான். இங்கே பாருங்கள் 41ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்துல தேசிய பொருளாதாரம் யோசேப்பின் கையில். But that's not where it ends. Look at next verse. அங்கே முடியவில்லை. அடுத்த வசனத்தை பாருங்கள். 41ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால். This was a global famine. பிரியமானவர்களே, listen. Matthew 24:7 predicts a global famine in the end times, and we are entering into that difficult season. தீர்க்க தரிசனமாக இயேசு கடைசி காலங்களை குறித்து சொன்னதான மத்தேயு 24:7 கொடிய பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் என்று இயேசு சொன்னாரே, அந்த காலம். கொள்ளை நோய் ஏற்கனவே பார்த்து விட்டோம். பூமி அதிர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொள்ளை நோயும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் தவறு கிடையாது. It is going to continue only. You will only have new forms of viruses. Jesus predicted a global pandemic, a global shaking of the earth, and a global famine. உலகளாவிய பஞ்சம். கவனிங்க 57ஆம் வசனம். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தாரும் ஜோசப் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பொருளை வாங்க வந்தார்கள். யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். He not only prepared for his nation, he prepared for the nations of the world. அடிமையாக விற்கப்பட்ட இவன் இவ்வளவு உயர்கிறானே, பஞ்சகாலத்திலே இவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இயர்ஸாது போயிருச்சே. பிரியமானவர்கள், இன்னொரு காரியத்தையும் கவனிங்க. யோசேப்பை ஒருவேளை குற்றப்படுத்தாமல் இருந்திருந்தால், அல்லது யோசேப்பு மிஸ்ஸஸ் போத்திபாருடைய இழுப்புக்கு இணங்கி இருந்தால் இந்த உயர்வு கிடைத்திருக்குமா? தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு டெஸ்டினி என்று ஒன்று இருக்கிறதே, அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் கொண்டு போகிற ப்ராசஸ்க்குள்ள போங்க. நீங்கள் அந்த உண்மையை விட்டு விலகாமல், அந்த கான்சக்ரேஷனை விட்டு நீங்கள் பிசகாமல், அந்த பிரதிஷ்டையை விட்டு நீங்கள் விலகாமல் உங்களை காத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் தேவன் கொண்டு போகிற இடத்திற்கு போவீர்கள். அங்கே யோசேப்பு மிஸ்ஸஸ் போத்திபாருக்கு இணங்கி இருந்தாலோ, அல்லது மிஸ்ஸஸ் போத்திபார் குற்றப்படுத்தாமல் இருந்தாலோ ஒருவேளை சிறைக்கு சென்றிருக்க முடியாது. அங்கே சிறையிலே இவன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவன் ஞாபகத்திலே வைத்து அப்பொழுதே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா ஜெயிலிருந்து ஒருவேளை வெளியே வந்திருக்கலாம். ஆனால் அந்த நன்மையை பெற்ற ஒருவன் மறந்தான். உங்கள் வாழ்க்கையிலே சில வேளைகளிலே உங்களிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள் மறக்கிறதும் தேவனுடைய திட்டத்திலே இருக்கிற ஒரு லார்ஜர், அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற ஒரு பிளான். Therefore don't react. Allow God's sovereignty to prevail. தேவனுடைய ஆளுகை இருக்க நீங்கள் விட்டு கொடுங்கள். அரண்மனைக்கு இப்பொழுது உயர்த்தப்படுகிறான். That is God's plan. இங்க பாருங்க, Joseph wanted to come out of the prison. That's why he asked the butler to use his influence and inform about him. But God's plan was not to take Joseph just out of prison, but to take him to the palace. சிறையிலிருந்து வெளியிலே வரதான் யோசேப்பு ஆசைப்பட்டான். ஆனால் ஆண்டவரோ அவன் சிறையிலிருந்து வெளியே வந்து அரண்மனைக்கு போக வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆகவே the delay.
Delay is not denial. If you remain silent before God and sincere before God and faithful before God, every odd and obstacles can be used as an advantage point to elevate you to a place of honor in God. உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுகிறது போல மற்றவர்களுடைய முயற்சிகள் இருந்தாலும் உங்களை அமிழ்த்தவும் அழுத்தவும், உங்களை மறக்கவும் மறுக்கவும் சிலர் எழும்பினாலும் அதையெல்லாம் தேவன் பயன்படுத்தி உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்திலே கொண்டு போய் நிறுத்துவார் என்கிற சத்தியத்தை அறிந்து ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். ஃபைனான்ஸ் என்ற காரியத்தை குறித்து நாம் படித்தாலும் லாட்ஸ் ஆஃப் அதர் பிப்ளிக்கல் இன்சைட்ஸ் அண்ட் டீச்சிங்ஸையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். இப்பொழுது கவனியுங்கள். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். International economy is in the hands of Joseph. ஆதியாகமம் 41:56 தேசிய பொருளாதாரம், ஆதியாகமம் 41:57 சர்வதேச பொருளாதாரம். International economy. My goodness, can't believe it. If I'm reading a fancy imagination story or a real story that happened, it's a real story. உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். என் தேவன் இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். My God is able to do such thing. பஞ்சத்தை குறித்து கவலைப்படாதே சகோதரனே, நீ தேவனுக்கு உண்மையாய் இரு. கர்த்தர் உன்னை இந்த நாட்களிலே இந்த பஞ்ச காலத்திலே உயர்த்துவார். That is what I'm telling pastors. நீங்கள் பஞ்ச காலத்துல, இந்த தடுமாற்ற காலத்துல எப்படி சர்வைவ் பண்ணுவோம் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பாமல் எப்படி த்ரைவ் பண்ண முடியும் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் பஞ்ச காலத்தில் யோசேப்பை உயர்த்தினது போல, பயன்படுத்தினது போல, அவருடைய தரிசனத்தை அவனுக்கு கொடுத்ததை நிறைவேற்றினது போல உங்களுக்கு கொடுத்த திட்டத்தை, தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதோடு கதை முடியவில்லை. 47 அதிகாரம் ஆதியாகமம். Turn your Bibles to Genesis chapter 47. ஆதியாகமம் 47, Genesis 47. 7 வருஷ பஞ்சம். தேசங்களை குறித்து பொதுவாக வாசித்தோம். தேசத்தை குறித்து பொதுவாக வாசித்தோம். ஆதியாகமம் 41, 56, 57. இங்கே 47 அதிகாரத்தில் there are some details. 47 அதிகாரத்திலே சில விவரங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 47, 13, verse 13 of chapter 47 Genesis. பஞ்சம் மிகவும் கொடிதாய் இருந்தது. It was a severe famine. தேசம் எங்கும் ஆகாரம் கிடையாமற் போயிற்று. There was no food in the land. எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. Verse 14, 14வது வசனம். யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம், பைபிள்ல அண்டர்லைன் பண்ணுகிற பழக்கமுடையவர்கள் பணத்தை எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவர்களிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரமனையிலே கொண்டு போய் சேர்த்தான். கவனிங்க. யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவர்களிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரமனையிலே கொண்டு போய் சேர்த்தான். பணத்தை எல்லாம், பஞ்சகாலத்தின் முதல் வருஷம் கையிலே இருந்த எல்லா பணத்தையும் வைத்து மக்கள் ஜோசப் ஸ்டோர்ல வந்து ஆகாரத்திற்கான பொருட்களை வாங்குகிறார்கள். for survival. People are seeking survival methods. Here Joseph is thriving. Those who walk by reason will look at survival mode. Those who walk by revelation will be in the thriving mode.
அவர்கள் செய்த காரியம் எதுவும் தவறு கிடையாது. இங்க பாருங்க, பணம் எப்பொழுதும் சம்பாரிச்சுக்கிடலாம். செத்துட்டா என்ன பண்றது? இருக்கிற பணத்தை எல்லாம் பேங்க்ல இருக்கிற பணம், சேவிங்ஸ்ல இருக்கிற பணம், அப்புறம் என்னது, கையில இருக்கிற பணம், எல்லாவற்றையும் கொடுத்து 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 ஒரு வருஷம் ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. பணத்தை எல்லாம்னு போட்டிருக்குது. NIV பைபிள்ல இந்த வசனம் ஆல் த மணின்னு போட்டிருக்கும். எல்லா பணத்தையும் செலவழித்து அந்த முதல் வருஷம் சாப்பிட்டார்கள். ஆல் த மணி. சொல்லுங்க, ஆல் த மணி. சொல்லுங்க, ATM. ஆல் த மணி. ஆமென். அன்றைக்கு ATM மிஷின்லாம் கிடையாது. பட் சும்மா ஆல் த மணி என்ற அந்த ஃப்ரேஸை நான் சொல்றேன். ATM. எல்லாருடைய காசு இங்க வந்துருச்சு. இப்ப 7 வருஷம் பஞ்சம். முதல் வருஷத்துல காசெல்லாம் செலவாயிருச்சு. அது ரீசனபிள் திங், சென்சிபிள் திங் டு டூ ஃபார் த பீப்புள். ஆனா வெளிப்பாடு உள்ள இவனுக்கோ பாருங்க, உயர்வு உயர்வு உயர்வு. சரி, 15வது வசனம், 2வது வருஷம். எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பினிடத்திலே வந்து, எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணம் இல்லை, அதனாலே நாங்கள் உமது சமூகத்திலே சாக வேண்டுமோ என்றார்கள். முதல் வருஷம் காசெல்லாம் கொடுத்து சாப்பிட்டாச்சு. 2வது வருஷம் எல்லாரும் ஜனங்கள் யோசேப்பினிடத்திலே வந்து, சார் காசெல்லாம் செலவாயிருச்சு சார், இப்ப எங்ககிட்ட காசு இல்லை, உங்ககிட்ட பொருள் இருக்கு, நாங்கெல்லாம் சாகணுமா உங்க கண்ணு முன்னால, ஆகாரம் கொடுங்க சார், ஃப்ரீயா கேட்கிறாங்க. அதற்கு யோசேப்பு, வசனம் 16, உங்க இடத்தில் பணம் இல்லாமற் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன். If you don't have money, no problem, people, you can bring your cattle. You can bring your sheep. ஆடு மாடுகளை கொண்டு வாருங்கள். வசனம் 17, அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசேப்பினிடத்திலே கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கிக் கொண்டு அந்த வருஷம் அவர்களுடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றிற்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான். அவர்களுடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றையும், ஆல் த கேட்டில்னு இருக்கும் NIV பைபிள்ல. வசனம் 14 ஆல் த மணி, வசனம் 17 ஆல் த கேட்டில், எல்லாம் யோசேப்புக்கு சொந்தமாகிறது. ஆல் த லைஃப் ஸ்டாக் என்று நீங்கள் வாசிக்கலாம். கவனிங்க, உங்ககிட்ட இருக்கிற ஆடு மாடை வித்து சாப்பிட்டு உயிரோடு இருப்பது சென்சிபிள் திங் டு டூ, ரீசனபிள் திங் டு டூ. பட் ரீசன்ல வாழுகிறவர்கள் இப்படி செய்கிறார்கள். ஆனால் ரெவலேஷன்ல வாழுகிற யோசேப்போ, லுக் அட் ஹிம், ஆன் த கான்ட்ராஸ்ட். 2வது வருஷம் ஆடு மாடை வித்து சாப்பிட்டாச்சு. முதல் வருஷம் இருக்கிற காசெல்லாம் கொடுத்து சாப்பிட்டாச்சு. Now come to the 3rd year. வசனம் 18, வசனம் 18, ஆதியாகமம் 47:18. அந்த வருஷம் முடிந்த பின், 2 years has gone. மறு வருஷத்திலே 3வது வருஷம் அவர்கள் அவனிடத்திலே வந்து, பணமும் செலவழிந்து போயிற்று, எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது. ஐ லைக் திஸ். என்ன வேர்டு யூஸ் பண்றாங்க பாருங்க, என் ஆண்டவனை சேர்ந்தது. அடிமையாக உள்ளே போனான், இப்பொழுது அந்த தேசத்து மக்கள் வந்து இவனை ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். Amazing God, who promised to Joseph to be a leader, has truly come through for him. கவனிங்க, எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது, எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றுமில்லை. Second time they are using the word ஆண்டவன், Lord. இது எங்கள் ஆண்டவனுக்கு தெரியாத காரியம் அல்ல. Yet again, one more time, இன்னும் ஒரு முறை, 3வது முறை ஆண்டவனே என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். Respect comes when you have revelation. உங்களுக்கு வெளிப்பாடு இருக்கும் பொழுது உங்களுக்கு
மரியாதை வரும். என்னை மதிக்கலன்னு சொல்லாதீங்க. தேவனோடு கனெக்டடா இருங்க. தேவனோடு நீங்க நடக்கிற காரியத்தில் உண்மையா இருங்க. தேவன் கொடுக்கிற வெளிப்பாடை நீங்கள் பேசுங்க. நீங்கள் அதன்படி வாழுங்க. மரியாதை தேடி வரும். If you have revelation, you will have respect. If you have revelation, you will have elevation. வெளிப்பாடு இருந்தால் உங்களுக்கு உயர்வு வரும். சிறையிலிருந்து சிங்காசனம் போனான். ஏன்? வெளிப்பாடு உடையவன், தேவனோடு தொடர்பு உடையவன். எங்கள் நிலமும் நாங்களும் இன்னும் மீதம் இருக்கிறோம். வசனம் 19, நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? மக்கள் யோசேப்பு கிட்ட சொல்றது, நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கிக் கொண்டு. Can you believe this? They are telling Joseph, buy us and buy our land and feed us. We want to live. அதாவது எங்களை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லும் பொழுது என்ன தெரியுமா ஆக்சுவலா சொல்றாங்க? We will become your slaves. What a turnaround. What a turnaround. This man comes into the nation as a slave in Genesis 39 verse 1, and here in chapter 47 verse 19, the people are saying to this very same Joseph who was sold as a slave, that they can be sold for the groceries that they will receive. நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கிக் கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதீனமாய் இருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும், நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள். அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும், all the land என்று 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்தில் all the money, 17ஆம் வசனம் all the livestock, 20ஆம் வசனம் all the land, எல்லா நிலங்களும், ரியல் எஸ்டேட், மணி, லைவ்ஸ்டாக், எவ்ரிதிங். அதாவது பஞ்சகாலத்துல ஆண்டவர் ஈசாக்கை ஒரு வியாபாரியை ஆசீர்வதித்தார். பஞ்சகாலத்தில் எலியாவை ஆண்டவர் போஷித்தார். சாரிபாத் விதவையை ஆண்டவர் பராமரித்தார். யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார் என்ற ஸ்டோரியை உங்களுக்கு நான் சொன்னேன். என்னுடைய பர்சனல் ஸ்டோரி நிறைய சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். I wanted to share a lot of stories from my own personal life, how God came through for me. But time has run out. நேரம் கடந்து விட்டது. I will pick it up in the next session. ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்றேன். 85ல எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. அதாவது அப்பதான் ரட்சிக்கப்பட்டு இருக்கும் பொழுது, end 84, அந்த மாதிரி டைம்ல எனக்கு, நான் பாலிடெக்னிக்ல படித்தேன் என்று சொன்னதை விட போய் வந்தேன் என்று சொன்னால் தான் அது சரி. ஏனென்றால் நான் படிக்கவில்லை, ஃபுல்லா அரியர்ஸ். இங்கிலீஷ் எலக்ட்ரிக்னு ஒரு கம்பெனி இருக்குது பல்லாவரத்தில், சென்னையில். அங்கதான் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணாங்க. வெரி குட் கம்பெனி. வெளியில சம்பளம் வாங்குறத விட 4 மடங்கு 5 மடங்கு கூட சம்பளம் கிடைக்கும். மாசம் 2000 ரூபாய் சம்பளம். எப்ப? 1984-85. நான் 300 ரூபாய் சம்பளத்துக்கு அதே டைம்ல போனேன்னு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படின்னா கிட்டத்தட்ட 6-7 மடங்கு கூட. 100% சான்ஸே இல்லை. ஆனா அவங்க அப்பா, என்னுடைய கிளாஸ்மேட்டுடைய அப்பா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல், பெரிய கம்பெனியில இருக்கிறாரு. பையனுக்கு
அந்த கம்பெனியில வேலை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ்ல வாங்கி கொடுக்க போறார். அப்ப இவன் சொல்றான், இந்த பையன் கூட கல்யாணகுமாருக்கும் வேலை வாங்கி கொடுக்க முடியுமா அப்பான்னு. சரி, உன் ஃப்ரெண்டுங்கிறதுனால அவனுக்கும் பேசுறேன்னு சொல்லி பேசி, இங்க பாருங்க, இந்த 2000 ரூபாய் மாசம் சம்பளம் கிடைக்கிற ஒரு ஜாப் பெரிய ஒரு பிளெஸிங்கா இருந்திருக்கும் எனக்கு. அந்த வேலை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேமிலி நீட்ஸ் எல்லாம் பார்க்கிறதற்கு. ஒன் ஆஃப் தி குட் பேயிங் கம்பெனிஸ் அட் தட் டைம், ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி என்று நினைக்கிறேன், இங்கிலீஷ் எலக்ட்ரிக். இன்றைக்கு இருக்கிற அந்த கம்பெனி, இட் ஹஸ் சேஞ்ச்டு ஹேண்ட்ஸ், பட் இட் இஸ் ஸ்டில் அ குட் கம்பெனி. ஆனா ஒரு சின்ன ஒரு காரியம், அதை இடையில வாங்கி கொடுக்கிற ஒரு நபருக்கு ஒரு 2000 ரூபாய் முதல் மாச சம்பளத்தை அவருக்கு பிரைபா கொடுக்கணும். அது மட்டும் எனக்கு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு. நான் அப்பதான் ரட்சிக்கப்பட்டு சில மாதங்கள் ஆகிறது. எனக்கு வசனம்லாம் ரொம்ப தெரியாது. ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நான் சந்தோஷமாக இருந்தேன். அப்ப ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, லஞ்சம் கொடுக்க கூடாது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இதை வாங்கக்கூடாது, இப்படி உனக்கு வேலை கிடைச்சாலும் போகாத, எத்தனை மடங்கு சம்பளம்னாலும் என்று எனக்கு உள்ள ஒரு கன்விக்ஷன் வருகிறது. யூ won't believe I said no to that job. குடும்பம் கஷ்டப்படுது, கடன்ல இருக்கிறோம். பிரியமானவர்களே, அன்றைக்கு மட்டும் அந்த வேலைக்கு போயிருந்தா அந்த நேரத்துக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனா நான் ஊழியத்துக்கு வந்திருப்பேனான்னு தெரியாது, தேவனுடைய திட்டத்திற்குள்ள போயிருப்பேனான்னு தெரியாது. இங்க பாருங்க, கன்வீனியன்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். carnal convenience Joseph had, but he refused when Mrs. Potiphar came. You want to go by carnal convenience or spirit's conviction? ஆகாரிடத்திலே சேரும்படி சாராள் சொன்ன பொழுது carnal convenience, ஏப்ரஹாம் அதை ஏற்றுக்கொண்டான். ஸ்பிரிட் கன்விக்ஷன்ல நிக்கல. ஆனால் யோசேப்பு நிற்கிறான். எனக்கு அந்த ஜாப் கிடைத்த பொழுது நான் அந்த ஜாபை சூஸ் பண்ணாம 300 ரூபாய் சம்பளத்திற்கு நான் போகிறேன். இதை குறித்து டீட்டெயிலா நெக்ஸ்ட் செஷன்ல சொல்றேன். It was a difficult period, no doubt. But as I look back, I'm so glad that I chose to stand for conviction. இங்க பாருங்க, ஸ்மால் லைஃப் டிசிஷன் மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியில, வாழ்க்கையில, நம்முடைய பிரயாணத்துல, இந்த விசுவாச பிரயாணத்துல தீர்மானம் எடுக்கக்கூடிய நேரங்கள், சின்ன சின்ன தீர்மானங்கள் கன்விக்ஷன் படி, ஆவியானவருடைய வழிநடத்தல் படி எடுத்து விட்டால் we will be taken to the right place. ஆமென். So be careful. பணம் கிடைக்கும் என்பதற்காக நாம் எதையும் செய்துவிடக்கூடாது. ஆமென். அந்த இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனி ஜாப் ஒருவேளை எனக்கு கிடைத்திருந்தால் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும், என்ன இப்ப எனக்கு 57 வயசு ஆகிறது. even when I record or teach this session, நீங்க ஒருவேளை few years கழிச்சு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, probably it is 2 years more. இங்க பாருங்க, கவர்மெண்ட் ஜாப் 58 வயசுல, இது மாதிரி பிரைவேட் கம்பெனிஸ்ல probably around the same age. இப்ப நான் இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனில ரிட்டையர் ஆயிருப்பேன். என்ன அங்க வேலை செஞ்சிருந்தேன்னா எனக்கு ஒரு திருச்சபையில இருந்திருப்பேனா, பின்வாங்கி போயிருப்பேனா, அது கூட எனக்கு சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்டு இருந்தேன். ஒரு வீடு வாங்கியிருக்கலாம், ஒரு கார் வாங்கியிருக்கலாம். பட் ஆண்டவருடைய நோக்கத்துல இருப்பேனா, ஐம் நாட் வெரி ஷுவர். ஸ்மால் டிசிஷன்ஸ் இன் லைஃப் கரெக்டா எடுத்துருங்க, ஆண்டவருக்கு பிரியமா எடுத்துருங்க. ஆமென். ஜோசப்புடைய லைஃப் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன்ல இந்த பஞ்ச காலத்துல. ஆமென். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு யோசேப்பாக நிறுத்துவாராக, வெளிப்பாடுகளோடு நடத்துவாராக. சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணியுங்கள். ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க அர்ப்பணியுங்கள். காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. பழி வாங்கல சகோதரர்களை.
யோசேப்பு ஸ்டோரி ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, சகோதரர்லாம் வரும் பொழுது அவர்களை கேர் பண்ணுகிறான். பழி வாங்குவதற்கான ஒரு நேரம் ஒன்று வரும். ஆனால் பழி வாங்காமல் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உயர்வை எதற்காக என்று பயன்படுத்தி எதற்காக என்று அறிந்து அதை பயன்படுத்துங்கள். ஆமென். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. God will teach people lessons. You don't have to. Amen. Unless God so leads you in specific situations. Amen. ஜெபமனுமா. Thank you, Father. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேசின கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். யோசேப்பினுடைய லைஃப் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. ஆண்டவரே, இப்படிப்பட்டதான ஸ்டோரிஸ் எல்லாம் எங்களுக்கு பைபிள்ல நீங்க கொடுத்திருக்கிறீங்க. For us to understand our times and live the way you want us to live. நாங்கள் நீர் விரும்புகிற வண்ணமாக வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. I'm sure you are blessed and overwhelmed. நீங்கள் அப்படியே ஆவியிலே களிகூர்ந்து நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிகிறேன். போன few weeks back, of course this is 2023 beginning when I'm speaking this message. Went to Sri Lanka. Sri Lanka சரியான பஞ்சத்துல இருந்து இப்பதான் அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல இதை பேசினேன். They were overwhelmed. They were overwhelmed. They were deeply encouraged by the story of Joseph. பிரியமானவர்களே, இலங்கைக்கு நடந்தது போல தான் முழு உலகத்தில் நடக்க போகிறது. நாம் தான் சந்திக்க போகிறோம். Be encouraged. Be a Joseph in times of famine. So that you can be a blessing to your family. You can be a blessing to the nation. You can be a blessing to the nations of the world in this end time harvest. God bless you. Amen.